பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள். அம்மனின் அருள் கிடைக்க வழிபாடு. கார்த்திகை மாதம் என்றாலே அது தீபத்திற்கு பெயர் போன மாதம் என்று நம் அனைவருக்கும் தெரியும். மேலும் வழிபாடுகளுக்கு உகந்த மாதமாகவும் கார்த்திகை மாதம் திகழ்கிறது. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் மிகவும் சிறப்பு வகித்த நாளாகவே திகழ்கிறது. அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்று அம்மனின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு எந்த முறையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றுதான் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் வழிபாட்டிற்கு உரிய கிழமையாக திகழ்கிறது. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது கூடுதல் சிறப்பு பெற்றதாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை அன்று பலரும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து வீட்டில் பூஜை செய்யும் பழக்கம் வைத்திருப்பார்கள். எந்த நேரத்தில் நாம் பூஜை செய்தால், எந்த நெய்வேத்தியத்தை வைத்தாலும் அது குறிப்பிட்ட நேரத்தில் அம்மனை நினைத்து நாம் ஏற்றக்கூடிய தீபமானது அம்மனின் அருளை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க செய்யும். மேலும் அந்த தீபத்தை ஏற்றி வைத்து நாம் வேண்டக்கூடிய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு உரிய நேரமாக கருதுவது காலை 10 மணியிலிருந்து 11 மணி மற்றும் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி. இந்த நேரத்தில் ஒரு சிறிய தாம்பல தட்டை எடுத்து அதில் வாசனை மிகுந்த தாளம்பு குங்குமத்தை கொட்டி பரப்பிக் கொள்ளுங்கள். அதற்கு மேல் சுத்தம் செய்த ஒரு அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். அதில் சுத்தமான பசு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை எந்த அம்மனை நீங்கள் வழிபாடு செய்வீர்களோ அந்த அம்மனுக்கு முன்பாக ஏற்றி வைக்க வேண்டும். பிறகு அந்த தீபத்தில் அந்த அம்மனையே நாம் பார்ப்பது போல் மனதார கண்டு மகிழ்ந்து நம்முடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை கூற வேண்டும். 1 மணி நேரம் முழுவதும் இந்த தீபம் எரிவது போல் பார்த்து கொண்டோம் என்றால் கண்டிப்பான முறையில் அம்மனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதோடு நாம் வேண்டிய வேண்டுதல் நிறைவேற்றுவதற்குரிய வழிகளும் வாய்ப்புகளும் வந்து சேரும். இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.